வணக்கம். நமக்கு என்கடி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி. ப்ளீஸ் டெல் மேரேஜ் ஹேப்பன் ஆஃப்டர் குருபலம். ஓகே, இந்த குருபலம்னா என்னது? இயல்பாகவே பார்த்தீங்கன்னா குருபலம் வந்துருச்சு. குருபலம் வந்தா அது நடந்துரும். குருபலம் வந்தா கல்யாணம் நடந்துரும் அப்படின்னாக்கா, இது வந்து காமனா சொல்லப்படுற விஷயம். அதாவது என்ன? இயல்பாக 7ஆம் இடத்த குரு வந்து ஒரு இதுல வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, குரு வந்து உங்களோட ராசியில வந்துடுறாரு. இது கோச்சாரத்துல. குரு உங்களோட ராசியில வந்துட்டாருன்னா 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. 3ஆம் இடத்துல வந்துட்டாருன்னா 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. 11ஆம் இடத்துல வந்துட்டாருன்னா 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல 7ஆம் பாவகம் வலு பெறும் பொழுது ஒருத்தருக்கு திருமணம் வரும். அதுதான் குரு பலம், அந்த பலம், இந்த பலம்னு சொல்லுவாங்க. ஓகே. வெறும் கோச்சாரம் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில திருமண அமைப்புகளை முடிவு பண்ணுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாகவே இல்லை. ஓகே. உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு அப்படின்னாக்கா, நீங்களோ இல்ல உங்க சார்ந்தவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு அப்படின்னாக்கா, அந்த திருமணம் நடந்த காலகட்டத்தை பாருங்க. முதலாம் அமைப்பாக சுக்கிரனுடைய தொடர்புல இருக்கக்கூடிய கிரகங்கள் அல்லது சுக்கிரனே தசையோ புத்தியோ நடத்திட்டு இருக்கும்போது உங்களுக்கு திருமணம் நடந்திருக்கும். அதுக்கு அடுத்த நிலையாக 3, 7, 11, 12ஆம் பாவக அமைப்புகள்ல தொடர்புல இருக்கக்கூடிய கிரகங்கள், இது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்கோங்க. ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல தான் ஒருத்தருக்கு திருமணம் அப்படின்ற விஷயம் வந்துடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மிதுன லக்னக்காரங்களுக்கு சாரி மிதுன ராசிக்காரங்களுக்கு, மேஷ ராசிக்காரங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷத்துல மிதுன ராசி, மேஷ ராசி, சிம்ம ராசி இவங்களுக்குலாம் வந்து குரு 7ஆம் இடத்த கோச்சாரத்துல இந்த வருஷம் அடுத்த வருஷம் சொல்லிட்டேன் 2025 வரக்கூடிய குரு பயிற்சியில குரு தொடர்பு கொள்வாரு. அப்ப எல்லாருக்குமே திருமணம் நடந்துருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. தசா புத்தி தாங்க உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறது, குழந்தை பிறக்க வைக்கிறது, வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள். இந்த வேலை மட்டும் அஷ்டம சனியில கொஞ்சம் வேற மாதிரி வரும். இதனை கடந்து இருக்கக்கூடிய மத்த அமைப்புகள், வீடு வாங்கக்கூடிய தன்மைகள், இது எல்லாம் தசாபுத்தி தான் தீர்மானம் பண்ணும். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை எந்த தசையாக இருந்தாலும் அது வந்து சுபரோட தொடர்புல இருக்கு, குரு சுக்கரனோட தொடர்புல இருக்கு, லக்னமும் நல்ல வலிமையான நிலையில இருக்கு, லக்னாதிபதியும் வலிமையா இருக்கிறாருன்ற பட்சத்துல உங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரியான சம்பவங்கள் அந்த தசையில உங்களுக்கு கிடைக்கும், அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அதே நேரத்துல ஒருத்தருடைய ஜாதகத்துல சனி செவ்வாய் ராகு தொடர்பு கொண்டு ஒரு பிளானட் தசை நடத்திக்கிட்டு இருக்கு, எந்த விதமான சுப பலனும் சுப பலமும் அந்த கிரகத்துக்கு இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்கள் சங்கடமான கஷ்டமான மனசு ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தக்கூடிய சம்பவங்களை கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு வந்துருங்க. சமீபத்துல ஒரு கேள்வி பார்த்தேன், எது சபிக்கப்பட்ட ஜாதகம் எது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகம்னு. சபிக்கப்பட்ட ஜாதகம்னா என்ன? அமாவாசை சந்திரனா இருப்பாரு, சனி அந்த சந்திரனை பார்த்திருப்பாரு, ராசி லக்னம் லக்னாதிபதியை சனி செவ்வாய் ராகு பீடிச்சிருப்பாங்க. பீடிக்கிறதுனா என்னது? அப்படியே ஆக்கிரமிச்சு செயல்பட முடியாம வச்சிருக்கிறது தான் வந்து சனி செவ்வாய் ராகுவால பீடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்துடும். அதே நேரத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்கும்? நல்ல பௌர்ணமி சந்திரனாக இருக்கும், லக்னம் லக்னாதிபதி அப்படியே தக 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 தகன்னு பல பல பலன் இருப்பாங்க. நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க, மலேசியால இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மேனோட ஜாதகம். அந்த பொண்ணோட சந்திரனுக்கு வந்து அவ்வளவு பெரிய பலம்லாம் இல்ல, தேய்பிரை சந்திரன் தான். ஆனா குரு பார்த்து ராசியும் லக்னத்தையும் ஒரு மாதிரி பலமாக்கி நல்ல சகலத்தையும் நேர்மையான முறையில சொல்ல போனா டிமாண்ட் பண்ணி எனக்கு இதுதான் வேணும்பான்னு கேட்கிற அளவுல இருக்கிறாங்கல்ல, இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. லக்னத்தோட சனி ராகு அமாவாசை சந்திரன், குருவே போய் மறைஞ்சிருக்கிறது, குருவே போய் ராகுவோட மாட்டிக்கிட்டு இருக்கிறது, லக்னாதிபதி போய் சனி செவ்வாயோட மாட்டிக்கிட்டு இருக்கிறது, ஒளி இழந்த நிலையில இருக்கிற ஜாதகர் கஷ்டப்படுவாருங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வச்சு நீங்க கேட்ட குருபலம்னா என்ன? 7ஆம் இடத்தை குரு தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு திருமணம் மாதிரியான அமைப்புகளை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சில விஷயம் வந்துடும். அதுல கூட லக்னத்தோட அடிப்படையில சில இடத்துல 7ஆம் இடத்தோட குரு தொடர்பு கொண்டிருந்தாக்கா சில உபய லக்னங்களுக்கு குருவும் சரி புதனும் சரி கேந்திராதிபத்திய தோஷத்தை செய்வாங்க. ஓகேங்களா? உடனே அந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை கழிச்சிட முடியுமானாக்கா நான் சிரிச்சிருவேன். எந்த விதமான தோஷங்களும் கழிக்க முடியாது. உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நீங்க அனுபவிச்சு தாங்க ஆகணும். இந்த கேந்திராதிபத்திய தோஷம்ன்றது உபய லக்னங்களுக்கு அந்தந்த லக்னத்தினுடைய கேந்திராதிபதிகளே கொடுப்போம். கேந்திரம்னா என்னது? 4, 7, 10 இந்த அமைப்புகள்ல இருக்கிறவங்க தான் கேந்திராதிபதிகள். அதுல மிதுனத்துக்கு வந்து இவர் வந்துருவாரு, குரு வந்துருவாரு 7க்கும் 10க்கும். மீனத்துக்கும் தனுசுக்கும் வந்து புதன் வந்துருவாரு, மிதுனத்துக்கும் கன்னிக்கும் குரு வந்துருவாரு. இவங்க தான் அந்த கேந்திராதிபதி. அவங்க அந்த வீடுகள்ல இருக்கும் பொழுது அது கேந்திராதிபதி தோஷத்தை வந்து அந்த தசைகள்ல சில நேரத்துல செய்வாங்கன்றதும் உண்மைதான், செயல்படும் தான். இந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்குங்க. வெறும் கோச்சாரம் உங்களுக்கு எல்லாம் பண்ணிருமானா இல்ல. கோச்சாரம் உங்களுக்கு வழி விடும். அஷ்டம சனினா வழியெல்லாம் இழுத்து மூடி லாக் பண்ணிட்டு சாவி தூக்கி வீசிடும்.
கோச்சாரம் நல்லா இருக்குனாக்கா கதவை திறந்து விட்டு வாய்ப்புகள் வரும். அதுல நீங்க என்னன்னு செலக்ட் பண்ணி உங்களுக்கான திருமணம் அமையக்கூடிய அந்த சுக்கிரனோட சம்பந்தப்படக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள், சுக்கிரன் வீடுகள் இருக்கக்கூடிய கிரகங்கள் 3, 7, 11ஆம் அமைப்பு 12ஆம் அமைப்புல இருக்கக்கூடிய கிரகங்கள் வரும் பொழுது உங்களுக்கு திருமணம்ன்றது நடக்கும். இதுல இன்னொரு கேள்வி வந்துடும். திருமணம்னா சைன் வைக்கிறதா, தாலி கட்டுறதா, மோதிரம் போடுறதான்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த நேரத்துல நீடித்த அமைப்புல தாம்பத்தியத்தை அனுபவிக்கிறீங்களா அதுதாங்க ஜோசியப்படி திருமணம். சரிங்களா? ஒரு ஒருத்தர்ட்ட இதை நான் சொன்னேன். இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு திருமண லைஃப்ல இருந்திருப்பாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல இதான் கல்யாணம்னு. நான் சொல்ற திருமணம்ன்றது இந்த மாதிரி இருந்ததுன்னு பேசிட்டு சூப்பர் பிரதர் அப்படின்னாரு. அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ப குருபலம்ன்ற ஒரு பலம் வச்சுக்கலாம் ஒன்றும் செய்ய முடியாது பிரதர். மொத்த உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை தசையும் புத்தியும் தான் தீர்மானம் பண்ணும். லக்னம் லக்னாதிபதியின் வலுவுக்கு. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும். வணக்கம்.